திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள். கனவுகளை நனவாக்க விரைந்து செயல்படும் மிதுன ராசி அன்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது, ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது எதிர்பாராத தனவரவும் நீண்ட நாள் வாராத பணமும் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் சில நேரம் எதிர்பாராத சிறு தடைகள் வந்து உடனே மறையும். சுகஸ்தானத்தில் கேது அமர்வது சில நேரம் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் ராசிநாதன் பார்வை கேது மீது படுவதால் தொழிலாளர்களின் பலம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் வேண்டுதல்களை பரிசீலனை செய்ய வேண்டி வரும். அமைதியான சூழ்நிலைகளை அதிகம் விரும்புவீர்கள். இதற்கான சில அமைதியான இடம் தேடிச் செல்வீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் பழைய தடைபட்ட விஷயங்களும் விரைவில் வளம் பெறும். புதிய திட்டங்கள் செயல்படுத்தி தேவையான விஷயங்களிலே கவனம் செலுத்துவீர்கள். மனிதநேயமுள்ள பல காரியங்களை செய்து வளம் பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கவலைகளை மறந்து சுதந்திரமாக இருந்து செயல்படுவீர்கள். கடந்த கால நிகழ்வுகளை மறக்க நினைத்து செயல்படுவீர்கள். துரித வகை உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல வலிமையை தரும். சிறு சிவந்த கொப்புளங்கள் வந்து மன வருத்தத்தை தரும். சில நாட்களில் அது தானாகவே மறைந்து சரியாகும். பொருளாதார நிலை நிறைவாக இருக்கும். எளிதில் உங்களுக்கு பணிகள் அமையும். லாபங்கள் பெருகும். இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் செய்ய வேண்டிய, அந்த ஆண்டு முழுவதும் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலே அருகிலுள்ள ஆலயத்தில் வாராகியம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சகல காரியங்களும் நன்மையும் வெற்றியும் உங்களுக்கு வாரி தரும் என்று சொல்லி, இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஓத வேண்டிய மந்திரம் இதோ உங்களுக்காக. திருமந்திரத்திலிருந்து ஒரு மந்திரம். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று நாள்தோறும் 27 முறை சொல்லி வாருங்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். 8 திசையும் உங்கள் வெற்றி முரசு பறை கொட்டட்டும். ஓம் நமச்சிவாய.